ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஜிஎஸ் டாபிக்ஸ் ஒன் பை ஒன்றா எடுக்க போகிறோம். எந்த சோர்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா என்சிஆர்டி பேஸ் பண்ணி ஒரு புக் வந்து அரிகண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் எந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலுமே ஜிஎஸ் படிக்கிறதா இருந்துச்சுன்னா ஒன்று நீங்கள் தியரியா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போவீங்க. தியரிக்கு அரியன் லூசன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு கிரண், பினாக்கிள், பிளாக் புக் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் தனித்தனியாக படிக்க வேண்டியிருக்கும். அண்ட் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோட கான்செப்ட். ஓகேங்களா? விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி பேஸ் பண்ணது. நீங்கள் ரயில்வே எக்ஸாம் படிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்சிஆர்டி பேஸ்டு ஜிஎஸ் கொஸ்டின் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால நாங்கள் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணியும் கன்சால்டேட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் தியரி பேஸ் பண்ணியும் இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் தான் இந்த வீடியோட கான்செப்ட். இந்த சீரிஸ் அப்படி தான் போகுது. ஸோ அந்த வகையில் இதில் நம்ம என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாலிட்டி. ஓகே, ஸோ பாலிட்டியில் வந்து நமக்கு இந்த வீடியோ வந்து இன்ட்ரோடக்ஷன் தான். பாலிட்டியில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கண்டென்ட் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து கொண்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி வந்து இதை வந்து கம்பைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா? அந்த கண்டென்ட்டில் நம்ம வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். இந்த சென்ஸ் இப்போ இங்கே வந்து கிரீன் கலர்ல இருக்கியா, இந்த கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்து அந்த கண்டென்ட் வந்து எங்கே இதில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இன்கேஸ் சப்போஸ் நீங்கள் சொல்லலாம், இப்போ இதுல இல்லாத கண்டென்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னு கேட்டா எஸ் கேட்டிருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி ஒரு 10 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதுல 7ல இருந்து 8 கொஸ்டின் வந்து இந்த கண்டென்ட்ல இருக்கு. 2 கொஸ்டின் தான் வெளில இருந்து இருக்கு. ஸோ அப்போ அந்த 2 கொஸ்டின் வந்து நான் வந்து கிளாஸ் எடுக்கும் போது நான் சொல்லிடுவேன், இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் வந்து இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க, அந்த கண்டென்ட் வந்து இந்த சோர்ஸ்ல இல்ல அப்படின்னு நான் வந்து சொல்லிடுவேன். அது போக எக்ஸ்ட்ரா இந்த எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா, இது வந்து எப்படின்னா இது வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். இதுதான் வந்து மெயினா இருக்கிறது. ஸோ அந்த வந்து நம்ம வந்து இன்னும் பாத்துக்கணும். இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சாயல்ல இருக்கிற கண்டென்ட்டா இருக்கும். இப்போ ஒரு 10 ஆர்டர் இருக்கு அப்படின்னா 2 விஷயம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கலாம். ஸோ அப்போ மிச்சர் கேட்டு நம்ம படிக்கணும், அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றதுக்கு அந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கிளாஸ் போகுது. இன்னைக்கு வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டென்ட் வந்து சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் இருக்கு, நம்ம என்னெல்லாம் வந்து இந்த சீரிஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல போறேன். விச் மீன்ஸ் பாலிட்டில என்னென்னலாம் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல போறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன இருக்குன்னா, இது வந்து இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ரெண்டுமே இருக்கு. இந்தியன் பாலிட்டி வேற, கவர்னன்ஸ் வேற. பட் ரெண்டுமே சேர்ந்து ஒன்னா கொடுத்துருக்கனால இந்த கண்டென்ட் எல்லாமே முக்கியம். இது எல்லாமே இவ்வளவு படிக்கணுமா, நம்ம லூசன்லயோ அரியன்ட்லயோ வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு கேட்டா, வெல் இது வந்து டயர் 1 அண்ட் டயர் 2 அதுக்கு சேர்த்து நம்ம சொல்றோம். டயர் 2க்கும் வந்து நீங்க டயர் 2 அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், டைரக்டா ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து ஜிஎஸ் கொஸ்டின் இருக்க போறது கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொஸ்டின். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுல வந்து எது கரெக்ட்னு கேட்கலாம். இல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு ரீசனிங் மாதிரி கொடுத்து அதுல எந்த ரீசன் கரெக்டா எந்த ரீசன் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ we need to know the concept based theory part. ஸோ அந்த கான்செப்ட் பேஸ்டுக்கு அந்த புக்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கேட்டா கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலா இருக்கிற என்சிஆர்டி பேஸ்டு பிடிஎஃப் எடுத்து அதை தனித்தனியா பாலிட்டி தனியா, ஹிஸ்டரி தனியா, ஜியோகிராஃபி தனியா வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மொத்தமா வந்து படிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் இன் இந்தியானா என்ன, இப்போ நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சட்டத்தை வந்து திருத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சட்டம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி அதுவே திருத்தின சட்டமா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். அதே மாதிரி பிரிட்டிஷ்காரங்க பீரியட்ல வந்து என்ன மாதிரியான சட்டங்கள் இருந்துச்சு, அந்த சட்டமும் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு 20 வருஷமோ இல்ல அதுக்கு முன்னாடி வந்து எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லி படிக்கிறதா இந்த கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்போ 1947 வந்து நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் எடுத்திருப்பாங்க. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவங்களும் அது போக சேர்ந்து அவங்களுடைய டீம், டிராஃப்டிங் டீம் சொல்லுவாங்க, அந்த டிராஃப்டிங் கமிட்டி சேர்ந்து நம்மளுடைய சட்டத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க, அதுல என்னெல்லாம் வந்து இருக்கு, அதுக்கு அப்ப இருக்கிற டேட் என்ன, எந்த டேட்ல வந்து எந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி படிக்கிறது வந்து மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அதுல எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எதெல்லாம் வந்து நீக்கினாங்க, அதுக்கப்புறம் இந்த அடாப்ஷன் சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய டேட்ஸ் இருக்கும். அந்த டேட்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்ன, இது வந்து நடைமுறைக்கு வந்த நாள் என்ன, இப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அதெல்லாம் வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வரும். நெக்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் அண்ட் இட்ஸ் ஃபியூச்சர்ஸ். ஸோ பிரியாம்பிள் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இந்த வீடியோல என்ன பார்க்குறோம், கண்டென்ட் பார்க்குறோம். அதாவது கண்டென்ட்னா இண்டெக்ஸ் பேஜ் பார்த்துட்டு இருக்கோம், என்னெல்லாம் இனிமேல் படிக்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. எக்ஸாக்டா அதே மாதிரி நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த புக்கு ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து இந்த பிரியாம்பிள். இந்தியானா என்னப்பா, இந்தியாவில் நம்ம என்னெல்லாம் பண்றோம், இதெல்லாம் வந்து பின்னாடி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்றதுதான் வந்து அந்த பிரியாம்பிள். ஸோ அப்போ அந்த பிரியாம்பிள் என்ன இருக்கு, அதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, அதுல என்னெல்லாம் ஆட் பண்ணாங்க, என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஆல்ரெடி நிறைய டைம் அடிச்சு துவச்ச கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம இதுல பார்க்க போறோம். சேலிங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து மற்ற கண்ட்ரியை விட கம்பேர் பண்ண மட்டும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு மொபைல் போனோ இல்ல ஏதோ ஒரு லேப்டாப் ஏதோ ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் பாப்பீங்க. இதுல வந்து டிஸ்பிளே இருக்கா, இல்ல வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்கா, இல்ல கேமிங் ஆட முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ஸ் பாப்பீங்க இல்லையா. அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கிறதா இந்த இது. அதுக்கப்புறம் இந்தியன் ஃபெடரேஷன்ஸ் அண்ட் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நம்ம வந்து சுதந்திரம் வாங்கும் போதுலேயே வந்து இப்ப இருக்கிற மாதிரி
தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லி இல்ல. அது வந்து அங்கங்க வந்து ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்ஸா வந்து இருந்துச்சு. சில இடம் வந்து நாங்க வந்து இந்தியாவோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வந்து நாங்க வந்து தனியாவே இருந்துக்கிறோம், இந்தியால வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்க முதல்ல எப்படி வந்து அவங்க ரீஆர்கனைஸ் பண்ணாங்க? சரி ஓகே, ரீஆர்கனைஸ் பண்ணி இந்தியான்னு உருவாக்கியாச்சு. ஆனா இந்தியான்னு உருவாக்குனதுக்கு அப்புறம் அது வந்து மொழிவாரி மாநிலமா இல்ல. ஸோ அப்ப அந்த மொழிவாரி மாநிலமா இருக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் போராடினா, அதுக்கப்புறம் அது வந்து அதுக்கு ஃபார்ம் ஆன கமிட்டிஸ் என்ன, அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொன்றா படிக்கிறது தான் இந்த இது. ஸோ ஃபெடரேஷன் நம்ம ஏன் சொல்லல அப்படின்னா, ஃபெடரேஷன் தான். எப்படின்னா கூட்டாட்சி தான். பட் மொத்தமா இருக்கிற எல்லா பவருமே வந்து அந்தந்த ஸ்டேட்ஸ் கிடையாது. அங்கங்க ரூல்ஸ் கிடையாது. ஒரு ரூல் போட்டா ஆல் ஓவர் இந்தியா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படணும். ஆல் ஓவர் இந்தியா அது வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்ப அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து படிக்க போறோம். அடுத்து சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் அப்படின்னா நீங்க எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சாலுமே வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது வந்து யூ மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த சிட்டிசன்ஷிப்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது வரணும். இப்போ இந்த இதில் வந்து நமக்கு சிஏ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்கலாம் கொஸ்டின்ஸ். ஏன்னா இப்போ வந்து சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பில் வந்து பாஸ் பண்ணி அது வந்து பெரிய சர்ச்சையாச்சு கொரோனாக்கு முன்னாடி. அப்போ அதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, இப்போ என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட் படிக்கணும். இப்போ இந்த இதில் பாருங்க, இப்போ இந்த பிரியாம்பிளையோ இந்த செயலிங் ஃபியூச்சர்ஸ்லயோ வந்து இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் பார்ட்னு சொல்லலாம். அதுல எந்த சேஞ்சஸுமே இல்ல. இப்போ ஒருவேளை அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கலாம். பட் மோஸ்ட்லி இப்போதைக்குலாம் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி ஃபெடரேஷன், இந்த ரீஆர்கனைசேஷன், இந்த இதில் வந்து மேபி ஒவ்வொரு ஸ்டேட் வந்து இப்போ வந்து ரீசெண்டா நடந்த ரீஆர்கனைசேஷன் பார்த்தோம்னா தெலுங்கானா இது வந்து பிரிஞ்சது. ஓகேவா? ஸோ தெலுங்கானா வந்து இதுல இருந்து ஆந்திரால இருந்து பிரிஞ்சதா வந்து ரீசெண்டா நடந்தது. அதுக்கப்புறம் ரீசெண்டா இருந்தா ஜம்மு காஷ்மீர் வந்து ரெண்டா பிரிச்சு லடாக் அப்படின்னு இது பண்ணது. ஸோ அப்போ இது வந்து எப்பயாவது ஒரு இடம் நடக்கும். ஆனா இந்த சிட்டிசன்ஷிப் இந்த மாதிரி இருக்கிறதுலயும் வந்து எப்பயாவது நடக்கும். ஆனா சிஏன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அப்ப அந்த சிஏ பாயிண்ட் வந்து தனி, ஸ்டாட்டிக் பாயிண்ட் வந்து தனி. நம்ம இங்க படிக்க போறது வந்து ஸ்டாட்டிக் பாயிண்ட் படிக்க போறோம். அட் த சேம் டைம் சிஏல ஏதாவது கேட்டிருக்காங்க அப்படின்னா அதையும் நான் வந்து சொல்லிடுவேன். ஓகேவா? ஓகே. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா வந்து அடிப்படை உரிமைகள். என்னென்ன அடிப்படை உரிமைலாம் இருக்கு? நம்ம வந்து ஒரு சிட்டிசனா இருக்கிறோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் இருக்கணும். அதுல வந்து சில உரிமை வந்து எமர்ஜென்சி பீரியட்ல வந்து நீக்கிடுவாங்க. என்னன்னாலும் வந்து அதாவது இப்போ வந்து நம்ம என்னென்ன உரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்க? கூட்டமா நிக்கலாம். ஏதாவது வந்து ஒரு ரிலீஜியஸ் பேஸ்ல வந்து சில ரைட்ஸ் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கணும், ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு சில ரைட்ஸ் இருக்கு. ஆனா எமர்ஜென்சி பீரியட்ல அதெல்லாம் நீங்கிரும். அப்போ எமர்ஜென்சி பீரியட்லயும் நீங்காத ரைட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லலாம் இந்த இதெல்லாம் படிப்போம். ஓகேவா? இது எல்லாத்துலயுமே நம்ம இப்ப கீழே படிக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஆர்டிகல்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், ஷெட்யூல்ஸ், அது எந்த பார்ட்ல இருக்கு, என்ன ஷெட்யூல்ல இருக்கு, என்ன ஆர்டிகல் இருக்கு, அந்த பர்டிகுலர் விஷயத்துல வந்து இதுக்கு முன்னாடி சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்களா, அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்து ஏதாவது கமிட்டி போட்டிருக்காங்களா, ஏதாவது கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கா, இது எல்லாமே படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி அப்படின்னா வந்து என்னன்னா, அரசுக்கு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் வந்து சில வழிமுறைகளை சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கணும். இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து நீங்க வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்க வந்து கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு எஜுகேஷன் எடுத்துக்கலாம். எஜுகேஷன்லாம் வந்து நீங்க வந்து கட்டாயம் கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா வந்து அது வந்து மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்கு. அவங்களுக்கு வந்து சோசியலா வந்து அவங்கள தரத்தை உயர்த்தணும், எக்கனாமிக்கலா அவங்க தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா அதை நம்ம வந்து கோர்ட்ல போய் வாதாட முடியாது, கோர்ட்ல போய் கேட்க முடியாது. இந்த இதுல அரசியலமைப்புல வந்து எதுவும் சொல்லியிருக்காங்கல்ல, எனக்கு இது வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை கேட்க முடியும், சில விஷயத்தை கேட்க முடியாது. கேட்க முடிஞ்சதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கேட்க முடியாதெல்லாம் டிபிஎஸ்பி. ஆனா இது எதுக்கு அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, சரி கேட்க முடியாதுல பாப்பா எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, இந்த விஷயம்லாம் வந்து ஒரு அரசு இருக்குன்னா அந்த அரசு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் போடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கீம்ல இந்த டிபிஎஸ்பியில சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான நடைமுறையை வந்து மேற்கொள்ளணும், இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ ஸ்டேட்னா என்னது? ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கு தான் ஸ்டேட் நீங்க சொல்றாங்க. ஸோ ஸ்டேட்டுக்கு ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு வழிமுறை கொடுக்குறாங்க, ஒரு நடைமுறை கொடுக்குறாங்க, நடைமுறைப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா இந்த டாபிக். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல என்ன கேட்கலாம்னா, இது வந்து எப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன் உள்ள வந்துச்சு, எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். சரி ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பி வந்து ஒரு அரசு நமக்கு செய்யுது. நம்ம அரசுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில விஷயம்லாம் இருக்கு. இப்போ ரீசெண்டா என்ன ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வந்து லிஸ்ட் நிறைய இருக்கும். இந்த தேசிய கீதம் படம் முதல்ல எந்திரிச்சிக்கணும், தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தணும், பிஎம் அதுக்கப்புறம் பிரசிடென்ட் இவங்களுக்குலாம் மரியாதை செலுத்தணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு அதுல. ஸோ அப்போ அந்த விஷயத்தெல்லாம் வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னா மொத்தம் வந்து நம்மளுடைய மொத்த கவர்மெண்டே வந்து ஒரு 3 விஷயத்துல வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. என்னென்ன 3 விஷயம்? ஒன்னு லெஜிஸ்லேச்சர், இன்னொன்னு எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்னு ஜுடிஷியரி. ஓகேவா? ஸோ இந்த லெஜிஸ்லேச்சர்ல வந்து என்னன்னா, இவங்க தான் வந்து நம்ம பீப்புளால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. எம்பி, எம்எல்ஏ, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்மள வந்து ஒருத்தவங்க வந்து தேர்ந்தெடுத்து நம்மள வந்து அதிகாரத்துல உட்கார வச்சிருக்காங்க, நம்ம அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் போடுவாங்க. மக்களோட வாழ்க்கை தரத்தை, பொருளாதார தரத்தை உயர்த்துறதுக்கு அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் போடுவாங்க. அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகேவா? ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ், அதுக்கு கீழ இருக்க எல்லா ரேங்க்ல இருக்க எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வருவாங்க. பிரசிடென்ட் இவங்க எல்லாருமே இதெல்லாம் வருவாங்க. எக்ஸிக்யூட்டிவ்னா இவங்க போட்ட சட்டத்தை முடிஞ்ச அளவுக்கு வந்து நடைமுறைப்படுத்துறது தான் இவங்க. அந்த இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றது தான் ஜுடிஷியரி. ஓகேவா? இப்போ இவங்க வாட்ல இந்த லெஜிஸ்லேச்சர்ல தேர்ந்தெடுக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு சாரரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்திட்டத்தை போட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா ஒரு சில பீப்புள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அந்த நேரத்துல உள்ள வர்றதான் ஜுடிஷியரி. அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்க எல்லாருமே எங்களுக்கு கீழே தான், உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அது கீழே உள்ள வரதான் ஜுடிஷியரி. அவங்க அதுவும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நார்மலா குற்ற வழக்கு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ்லாம் இருக்கு இல்லையா,
அந்த கேசஸையும் பார்க்கறதும் ஜுடிஷியரி தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3 பேருமே இருக்காங்க. ஓகேவா? லெஜிஸ்லேச்சர் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு, ஜுடிஷியரி இருக்கு. இது எல்லாமே ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, இனிமேல் வரப்போற எல்லாமே இந்த தான். இந்த இருக்கு பாருங்க. இப்ப இங்க யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து யூனியன் லெஜிஸ்லேஷன் இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேவா? ஸோ இந்த இது. அப்போ இப்ப இந்த இதுலயும் வந்து 2 இது இருக்கு. ஒன்னு யூனியனு, இன்னொன்னு ஸ்டேட். அப்ப யூனியன் லெஜிஸ்லேச்சர்னா என்னது? நம்ம பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா? பிரைம் மினிஸ்டர், லோக்சபா, ராஜ்யசபா இருக்கு இல்லையா? அந்த இது. இப்ப ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னா என்னது? நம்ம ஸ்டேட் அசம்பிளி இருக்கு இல்லையா? நம்ம இது இருக்கு இல்லையா? சட்டமன்றம் இருக்கு இல்லையா? அந்த இது. நம்ம சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் இவங்க எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த இது. சில ஸ்டேட்ல எப்படி இருக்கும்னா, அங்கே 2ஆ இருக்கும். ஓகே. இப்ப யூனியன்லயே வந்து 2ஆ பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்லி பிரிக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி ஸ்டேட்ல எம்எல்ஏ மட்டும் தான் இருக்காங்க இல்லையா? சில ஸ்டேட் இருக்கு. சில ஸ்டேட்ல 2ஆ இருப்பாங்க. என்னன்னா எம்எல்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்படின்னா என்னன்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நடைமுறைங்கிறது முன்னாடி இருந்து இருந்துச்சு. சில ஸ்டேட்ல தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா நீக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தமிழ்நாட்டுல அதை நீக்கிட்டோம். ஓகேவா? சில சில ஸ்டேட்ல இருக்கு. அத கூட கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து இந்த அதாவது வந்து மொத்தம் வந்து இந்த கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து 3ஆ பிரிக்கலாம். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. அந்த லெஜிஸ்லேச்சர் 2ஆ பிரிக்கலாம். யூனியன், ஸ்டேட்னு சொல்லிட்டு. அந்த யூனியன் ஸ்டேட்டை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு வந்து லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேட்ல வந்து எம்எல்ஏ, எம்எல்சிக்கு சொல்லி தனித்தனியா இருக்கு. ஓகேவா? சோ இது எல்லாமே நம்ம படிக்கிறதா வந்து இந்த இது. ஓகே. அதுக்கப்புறம் இப்ப எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல ஃபர்ஸ்ட் வரது யாருன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க. ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல வரது யாருன்னா கவர்னர்ஸ் வருவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போ ஜுடிஷியரி 2ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னா ஜுடிஷியரில வந்து ஸ்டேட்ல யார் இருப்பா? ஹை கோர்ட். அவங்களுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதுக்கு கீழே டிவிஷனல் கோர்ட் இப்பெல்லாம் வரும். இங்க யூனியன்ல யார் இருப்பா? ஒரே ஒரு ஆள், சுப்ரீம் கோர்ட். இந்த சுப்ரீம் பவர் அப்படிங்கன்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட் தான். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து டீடைலா பார்க்கலாம். இப்போ இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிருச்சுல? இந்த கதையெல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ வந்து நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்போ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல யார் யாரெல்லாம் வருவா? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். இந்த இதெல்லாம் வந்து ஜெனரலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொன்னேன். கான்செப்ட்ஸ்ல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காண்டி சொன்னேன். இப்போ நம்ம பார்க்க போறோம் என்னன்னா இந்த கண்டென்ட்ல நம்ம என்னப்பா படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? சோ யாரை பத்தி படிக்க போறோம்? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், அப்புறம் கவுன்சிலர் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல், இவங்க எல்லாம் பார்க்க போறோம். சோ இவங்க எல்லாத்துக்குமே நம்ம என்ன படிக்கணும்? இவங்க வந்து யார் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பா? இவங்களுக்கு எத்தனை வருஷம் இதுல இருக்கலாம், பதவியில இருக்கலாம், என்ன வயசு வரை இருக்கலாம், அவங்களுடைய சம்பளம் என்ன, அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிலேட்டடா இருக்கிற ஆர்டிகல்ஸ் நான் இப்ப சொன்னதுக்கெல்லாம் ஆர்டிகல்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கான பவர் என்ன, அவங்களுக்கான ஃபங்க்ஷன் என்ன, அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல படிப்போம். யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா அந்த பார்லிமெண்ட்ல வந்து எவ்வளவு செஷன்ஸ் போகும், அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட்ல வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதோடைய அந்த ஸ்ட்ரக்சர் என்ன, எத்தனை பேர் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க, எத்தனை பேர் நாமினேட் பண்ணுவாங்க. இப்போ ராஜ்யசபானா 6 வருஷம் இருக்கு, 2 வருஷம் ஒரு மாறிட்டே இருப்பாங்க. அதுல ஸ்பீக்கருடைய ரோல் என்ன, ராஜ்யசபால யார் இருப்பா, லோக்சபால யார் இருப்பா, அவங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, எலெக்ஷன் எப்படி, அவங்களை வந்து இப்போ ஒருவேளை வந்து இம்பீச் பண்றாங்க, இம்பீச்னா வந்து அவங்களுடைய பதவியில இருந்து தூக்குறாங்க அப்படின்னா அதோட ப்ரொசீஜர் என்ன, அதை நம்ம எங்க இருந்து எடுத்தோம். இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே படிப்போம். நிறைய தான் இருக்கு, ஆனா எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஓகே, ஓகே, ஓகே. இந்த இதெல்லாம் வந்து யூனியன் லெஜிஸ்லேஷன் வந்துருச்சா? இது அப்படியே ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம பண்ணணும். நம்ம அங்க என்ன படிச்சோம்? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் படிச்சோம்னா இங்க கவர்னர், சீஃப் மினிஸ்டர், எம்எல்ஏ அப்படிலாம் படிப்போம். அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ். லெஜிஸ்லேச்சர்ல வந்து அதே மாதிரி சட்டமன்றம் அந்த இதுல வந்து என்னன்னா இதெல்லாம் இருக்கு. எத்தனை பேர்லாம் வந்து ஒவ்வொரு இதுக்குமே மாறும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே மாறும். அதை எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கிறதுல தான் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். அதுக்கப்புறம் ஜுடிஷியரில வந்து நான் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒன்னு, அதுக்கு கீழே வந்து ஹை கோர்ட். சபார்டினேட் கோர்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கீழே இருக்க சபார்டினேட்ஸ். இது ரொம்ப முக்கியமான இருக்குன்னா இந்த ரிட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ ரிட்ல வந்து 5 ரிட் இருக்கு, அந்த இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அதனால நம்ம படிக்கும் போதுல பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஃபெடரலிசம் அண்ட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். ஓகே. ஃபெடரலிசம் அப்படின்னா அதுக்கு இப்போ கூட்டாட்சி அப்படின்னா வந்து எப்படின்னா 2 பேருமே வந்து கம்பைன் பண்ணி பண்ற விஷயம். ஆனா இங்க நம்ம கூட்டாட்சி தத்துவத்தை வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்றோம்னா கிடையாது. ஏன்னா கூட்டாட்சி தத்துவம் ஃபுல்லா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா சென்டருக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் அவ்வளவு பவர் இருக்கணும். இப்போ சென்டர் ஒரு ரூல் போடுறாங்க அப்படின்னா ஸ்டேட் அதுக்கு கட்டுப்பட்டது தான். சில விஷயம் இருக்கு, சில விஷயத்துல வந்து சென்டர் வந்து அதுக்கு வந்து அவங்க ஒரு சட்டம் போடுறாங்கன்னா ஸ்டேட்ல பாதிக்கும் மேல அந்த சட்டத்தை வந்து அவங்களுடைய சட்டமன்றத்துல நிறைவேற்றணும். அதாவது வந்து நம்ம மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டியா அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இதெல்லாம் நம்ம வந்து இருக்கு அப்படின்னா இந்த இப்போ ஒருவேளை வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டினா அந்த பாதிக்கும் மேல அப்படிங்கிற ஒரு ரேஷியோலாம் இருக்கு. அதுக்கு மேல போனாலே வந்து அவங்க வந்து அந்த சட்டத்தை வந்து கொண்டு வரலாம். ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து அது வந்து இது அப்படின்னா இங்க எங்க ஃபெடரேஷன் இருக்குப்பா? ஏன்னா ஸ்டேட்ல யாருக்குமே எங்களுக்கு பிடிக்கல. சென்ட்ரல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மற்ற ஸ்டேட்ல இருக்க நார்த்ல இருக்கவங்க வந்து பண்ணிட்டாங்க, நாங்க எப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அப்படின்னா வந்து அங்க ஃபெடரேஷன்ங்கிற கான்செப்ட் வந்து உடஞ்சிருது. சரி, ஓகே. அப்ப அதுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சில டாபிக்ஸுக்கு கீழே வர சட்டம்லாம் வந்து என்ன பண்ணணும்னா சென்ட்ரல் கொண்டு வந்தா மட்டும் போதாது, அதை பாதிக்கும் மேல இருக்கிற சட்டமன்றங்கள் இருக்கு இல்லையா? இப்ப தமிழ்நாடுல சட்டமன்றம் இருக்கு, ஆந்திரால இருக்கு, கர்நாடகால இருக்கு இல்லையா? அவங்க அங்க இருக்கிற சட்டமன்றத்துல அதை நிறைவேற்றணும். ஆமா, நாங்க வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறதுலயும் வந்து அவங்க வந்து மெஜாரிட்டியோட வந்து நிறைவேற்றணும். அப்போ இங்க
சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கிய பங்காற்றுறது. ஃபெடரேஷன் தான், பட் ஃபுல்லா கிடையாது அப்படிங்கிற ஒன்று. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம வந்து டீடைலா ஒவ்வொரு கான்செப்டா படிக்கும் போது டீடைலா பார்ப்போம். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். மொத்தம் 3 எமர்ஜென்சி இருக்கு. ஒன்று வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, இன்னொன்று நேஷனல் எமர்ஜென்சி, இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி சொல்லிட்டு. ஸோ இந்த இது வந்து என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய கொஸ்டின்ஸ் தான். இதுக்கு ஆர்டிகல்ஸ் என்ன, அதில் என்னென்னலாம் வந்து வந்திருக்கு, இதுவரை எத்தனை எமர்ஜென்சிஸ் வந்திருக்கு, அதெல்லாம் வந்து படிக்கிறதெல்லாம் வந்து எமர்ஜென்சியில் பார்ப்போம். அதுக்கப்புறம் சிவில் சர்வீசஸ். சிவில் சர்வீஸ்ல வந்து பப்ளிக் சிவில் சர்வீஸ் இருக்குல்ல, யூபிஎஸ்சி இருக்கு இல்லையா, அவங்கள பத்தி அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்க அந்த சேர்மன் என்ன, அந்த சேர்மன் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க எலெக்ட் பண்றது யாரு, இவங்க எல்லாத்துக்குமே வந்து காமனா கேட்கிற விஷயம் என்ன தெரியுமா, இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ், நம்ம பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இவங்கலாம் படிக்கிறதுலாம் என்ன, அதிகபட்சம் கேட்கிற கொஸ்டின் வந்து என்னன்னா, உங்களுக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பா, உங்களுடைய டேர்ம் எவ்வளவு, இவங்களுடைய வயசு எவ்வளவு வரும், இதெல்லாம் வந்து அடிச்சு தோஜா கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் ரிலேட்டடா இருக்கிறதுல வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும்னா, இது வந்து இனிஷியலா வந்து என்னென்னலாம் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரி மாறிச்சு, என்ன அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், அதாவது எஸ்சிஸ், எஸ்டிஸ், ஓபிசி, உமன், சில்ட்ரன், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். இது வந்து நீங்க நார்மலா எல்லா பாலிட்டி புக்லும் பாத்தீங்கன்னா அங்கங்க பிச்சு பிச்சு இருக்கும். பட் இவங்க வந்து ஒரே இடத்துல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து ஈஸியா நம்ம வந்து படிச்சுக்கலாம். இதை மெயினா வந்து இவங்க ரிலேட்டடா இருக்க ஸ்கீம்ஸ் நம்ம படிக்கணும், அது எந்த வருஷம் வந்துச்சுன்னு படிக்கணும், அது ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ்ல வந்து என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஒவ்வொரு ஸ்கீம்ஸ்க்கும் வந்து இப்பெல்லாம் வந்து நிறைய ஸ்கீம்ல எல்லா ஸ்கீமே வந்து ஹிந்தியில தான் இருக்கு. ஸோ அந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து யார் அதில் வந்து டார்கெட் பீப்புள். நான் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறச்ச இல்ல முன்னாடி வந்து ஜிஎஸ் எடுக்கிறச்சே நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்கீம் படிக்கிறோம்னா அதில் என்ன மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 14-15 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? கான்செப்ட் வர மொத்தத்தில் அதெல்லாம் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ டார்கெட் பீப்புள் யாரு, பெனிஃபிஷியரிஸ் யாரு, அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அடுத்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஓகே, சரி, ஓகே, இது எல்லாமே சென்ட்ரல் ஸ்டேட் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அடிமட்டத்துல யாருக்கு வந்து அது வந்து பயன்பட போகுது, யாருக்கு வந்து அது வந்து டைரக்ட் டு த பப்ளிக், டைரக்ட் டு த பீப்புளோட சேர்ந்து யார் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்த போறா அப்படின்னா, அதுல இவங்க தான் ரொம்ப முக்கிய பங்காற்றுறது. பஞ்சாயத்து ராஜ், ரூரல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும். இப்போ வந்து ஒரு மெடிக்கல் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே ஜிஹெச் ஓட முடியாது. அதாவது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஓட முடியாது. அப்ப அங்க இருக்கிற வந்து பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கங்க அவங்க ஒவ்வொரு கிராமத்திலயும் இருக்கிற அந்த சுகாதார மையம் இருக்கும் இல்லையா, அவங்க தான் அதை வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க. அவங்க தான் வந்து ஒவ்வொரு டேட்டாஸும் அவங்க தான் எடுக்க போறாங்க. எத்தனை பேர் இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, போலியோ வந்து ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த டேட்டா எங்க நமக்கு கிடைக்கிறது, அந்த ஒவ்வொரு கிராமப்புறத்துல இருந்து வந்த அந்த டேட்டால தான் வந்து கன்சாலிடேட் பண்ணி மெயினா வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. அப்போ டைரக்டா பப்ளிக்கோட மீட் பண்றது இவங்க தான். ஸோ அப்போ அதுல இருக்கிற விஷயம் என்ன, அமெண்ட்மெண்ட் என்ன, அதுல இருக்க ஆர்டிகல்ஸ் என்னன்னு சொல்றதுலாம் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ். இப்போ இது வந்து ஒரு ஹாட் டாபிக்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம மேல பார்க்கும்போது சிட்டிசன்ஷிப்போ இல்ல அதுக்கப்புறம் ரீஆர்கனைசேஷன் வந்து என்னன்னா கொஞ்சம் பழைய கொஸ்டின் ஆயிடுச்சு, ஸ்டாட்டிக்கா மாறிடுச்சு. ஓகேவா? ஆனா இப்போ வந்து இதுல வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வரப்போகுது. அப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம படிக்கும் போதுல, நம்ம எக்ஸாம் எழுதும் போதுல இந்த இது வந்து கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம். அப்போ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வந்து எதை வச்சு கொண்டு வர போறாங்க, எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அதை பத்திலாம் படிக்கணும். ஸோ எலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி எவால்வ் ஆச்சு, என்னென்ன இப்போ இந்த எலெக்ஷன் அப்படின்னா வந்து நம்ம பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது அந்த 2.5 வருஷம் இருக்கு இல்லையா, 2.5 வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது வந்து 1947 இருந்து 1950 வரை இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் வந்து எப்படி வந்து தேர்ந்தெடுத்தாங்க, எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறதும் கேட்பாங்க. ஓகேவா? அப்பயும் எலெக்ஷன் நடந்துச்சு, அதையும் கேட்பாங்க. 1920s 1919 இருந்து எலெக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கு, என்னதுன்னு கேட்கலாம். ஓகேவா? பட் இப்போ என்ன மாதிரி எலெக்ஷன்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட ரூல்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து கேட்கலாம். எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் இருக்கு, முன்னாடி எப்படிலாம் வச்சிருந்தாங்க, பின்னாடி அதை எப்படி மாத்தினாங்க, அதெல்லாம் வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் சம் ஸ்டேட் அண்ட் ரீஜனல் அஸ்பிரேஷன்ஸ். இப்போ நார்த் இந்தியா ஸ்டேட் வந்து நிறைய அவங்க வந்து வளர்ச்சி திட்டங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அங்கே ரோடு போகிறதா இருக்கட்டும், மிச்சம்லாம் இருக்கட்டும். அப்போ அங்கே வந்து ஃபண்டிங் வந்து அதிகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் சம் அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து என்னன்னா, இப்போ முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறம் வந்து இந்த பார்டர் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பங்களாதேஷுக்கு பார்டர் இந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து அவங்க அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு, இப்போ முன்னாடி வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் சொல்லி வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ப்ரொவிஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிலாம் படிக்கிறது. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்கு. அதாவது இப்போ யூபிஎஸ்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. இப்போ அதே இது வந்து நித்தி ஆயோக் இந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் பின்னாடி வந்தது. கான்ஸ்டியூஷன்ல எந்தெந்த இன்ஸ்டியூஷன் பத்திலாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் பாடி. எதெல்லாம் சொல்லப்படாம பின்னாடி அதெல்லாம் வந்துச்சோ அதுக்காக அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு கிடையாது, அதுவும் முக்கியம் தான். இதெல்லாம் சொல்லப்படல, அதெல்லாம் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ அதை பத்திலாம் படிக்கிறது, அதுல இருக்க ஸ்ட்ரக்சர் என்ன, சேர்மன் என்ன, மெம்பர் என்ன, இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி என்னன்னா, அது எங்க இருந்து எடுத்தாங்க, என்னென்ன விஷயத்துக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், அப்படி அமெண்ட்மெண்ட் பண்றாங்க, அதுல வந்து அமெண்ட்மெண்ட் என்ன, சட்டத்திருத்தம் பண்றாங்கன்னா எந்த மெஜாரிட்டில பண்ணணும், சிம்பிளா ஸ்பெஷலா, எந்தெந்ததுக்கெல்லாம் சிம்பிள் எந்ததுக்கெல்லாம் ஸ்பெஷல் அப்படிலாம் படிக்கிறது எல்லாமே இதுல வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜென்ரலா பொலிட்டிக்கல் தியரி அண்ட் அனலைசிஸ் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி, இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதோட வந்து மெயினா பாலிட்டி முடிஞ்சிருச்சு. இதுக்கு கீழே தான் அந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா? ஓகே, இந்த கண்டென்ட் மூலியமா வந்து பாலிட்டி, அதாவது நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிறத தாண்டி பாலிட்டியில ஜென்ரலா பாலிட்டிலே வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் டேஸ்ல வந்து அது எல்லாத்தையும் நம்ம வந்து கொண்டு போவோம். ஓகேவா? ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.